சார், ஒரு பக்கம் வந்து எங்களை போல பூர்வக்குடி தொழிலாளர்கள் குலத்தொழிலை பாருங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் கைவினை திட்டம் மூலமா நாங்கள் லோன் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பெரும் பணக்காரர்கள் வைக்கக்கூடிய அந்த கார்பரேட் சலூன்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க. இதுல அரசாங்கத்துடைய உண்மையான முகம் எது? சாதாரண ஏழை தொழிலாளர்களை பாதுகாப்பதா அல்லது பெரும் பணக்காரர்களை பாதுகாப்பதா? ஒரு 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிரான்சைஸ் வைக்கிறாங்க. அந்த பிரான்சைஸ் பணம் மட்டுமே முதலீடாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு இந்த தொழிலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நார்த் இந்தியனை கூட்டு வந்து தொழில் பார்க்குறாங்க. அந்த கடைக்குள்ள யூனிசெக்ஸ், ஸ்பா சர்வீஸ், பிரைடல் சர்வீஸ் உட்பட 1008 சர்வீஸ் இருக்கு. ஆனா அதை எதையுமே அவங்க விளம்பரப்படுத்த மாட்டேங்கிறாங்க. வெளியில ரோட்ல கொண்டு வந்து எதை விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஏழை தொழிலாளர்கள் செய்யக்கூடிய ஒரு 2 சர்வீஸ் தான் செய்வாங்க அதிகபட்சமா. ஹேர் கட்டிங், சேவிங், இது மட்டும்தான் 2 சர்வீஸ் சாதாரண ஏழை தொழிலாளர்கள் செய்வாங்க. இதை கொண்டு வந்து அதிலையும் அவங்க வாங்கக்கூடிய விலையில இருந்து பாதி விலைக்கு மேல குறைவு பண்ணி ரோட்ல வைக்கிறாங்க போர்டு. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவங்களுடைய நோக்கம் என்ன? ஏழை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழிப்பது ஒன்றே அவர்களுடைய நோக்கம். இன்னைக்கு அந்த ஏழை தொழிலாளர்கள் அந்த கடையில வர்ற வருமானம், சொற்ப வருமானத்தை வச்சு தாங்க நாங்க வந்து குடும்பம் குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறோம், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறோம், வாடகை கொடுக்குறோம், வீட்டு வாடகை கொடுக்குறோம், கடை வாடகை கொடுக்குறோம். எல்லா செலவுகளையுமே அந்த சொற்ப வருமானத்தை வைத்து மட்டுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கார்பரேட் முதலாளிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நீங்க கோட் பண்றீங்க. நிறைய விஷயங்கள் கோட் பண்றீங்க. அதாவது கார்பரேட் சலூன் கடைக்காரர்கள் வைக்கிறது வந்து நீங்க லைசன்ஸ் கொடுக்கும் போது முறைப்படுத்தணும். சிறு தொழிலாளர்களை பாதிக்காத வகையில நீங்க வந்து தொழிலை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறைப்படுத்தி அந்த வெளியில போர்டு வைக்கக்கூடாது. முக்கியமா எங்களுக்கு வெளியில போர்டு வைக்கக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, இந்த நகரத்துல ஒரு பெருமுதலாளி ஒருத்தர் 4 கடை ஆயிடுச்சு. இந்த 4வது கடை எங்க சலூன் கடைக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. நாங்க எங்க சங்கத்துல இருந்து ஒரு விலைப்பட்டியல் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அந்த விலைப்பட்டியலை தான் நாங்க வந்து எல்லாரையும் வாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து பாதி விலைக்கு குறைவா, அதாவது ரோட்ல 99 ரூபா 49 ரூபான்னு சொல்லிட்டு அவங்களுடைய விலையை வந்து பெரிய இடத்துல பஸ்ஸுக்கு பின்னாடி ஓட்டுறாங்க, ஆட்டோக்கு பின்னாடி ஓட்டுறாங்க, கடைகளில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட் அவுட்லையும் போடுறாங்க. இப்ப இதையெல்லாம் வந்து நாங்க முற்றிலுமாக இந்த அரசாங்கம் தடுக்கணும். கார்பரேட்டுகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கும் போது சிறு தொழிலாளர்களை பாதிக்காத வகையில சில விஷயங்களை வந்து அவங்க கோட் பண்ணி அதை வந்து பின்பற்ற வைக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி இல்லை என்றால் நாங்கள் வந்து, அதாவது எங்களுடைய பாதிப்புகள், பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிப்புகள் மனு கொடுக்கும் போது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, வீதியில் இறங்கி போராடும் போது மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, நாங்கள் அந்த கார்பரேட் சலூன் கடைக்காரர்களை முற்றுகையிடவும் தயாராகிவிட்டோம். அடுத்த போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட தயாராகிவிட்டோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். செந்தில்குமார், மாவட்ட செயலாளர். பாருங்க அடுத்து